உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்க உன் பாட்டி உன் அப்பாவை பாக்குறதுக்காக உன் அம்மா கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேட்டாங்கன்னு தெரியுமா? ஆனா உங்க அம்மா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாம் செத்தா கூட அவரை கொல்லி போட அனுப்ப மாட்டேன், நீங்களாம் அனாதை போனமா தான் போவீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வார்த்தையாலே கொன்னுட்டாங்க. ஒரு வயசானவங்களை ஈவே இறக்கமே இல்லாம பேசுறாங்க. அதை பார்த்த எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. உங்க அப்பாவுக்கும் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருக்கு. அதை தான் அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. எனக்கே அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு தோணுது. பெத்த பொண்ணு நீ, உனக்கு அதெல்லாம் தோணலையா? அவர் அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்படுறத நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. ஒரு மகளா நீ அவருக்கு இதை செய்யணுமா வேணாமா? என்னம்மா நான் கேக்குறேன், நீங்க பதிலே சொல்லல. என்னது உங்க அப்பாவை அவர் அம்மா அப்பாவை பாக்குறதுக்கு நான் அனுமதிக்கணுமா? என்ன விளையாடுறியா? இல்லம்மா, சீரியஸா தான் சொல்றேன். அப்பா பாவமா. ஏய், என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த தைரியத்துல இப்படி பேசுவ? நைட்டு முழுக்க நீ இததான் உட்காந்து யோசிச்சியா? மாமா, உங்க பொண்ணு கச்சிதமா காய் நகத்ரா? இதெல்லாம் அவ சொந்தமா பேசுறாளா, இல்லனா இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா நீங்க இருக்கீங்களா? நீங்க வேற நேரங்காலத்துல ஏமா உளராதீங்க மாப்ள. நானே ஏன் இவ இப்படி பேசுறான்னு குழம்பி போயிருக்கேன். அம்மா தயவு செஞ்சு கோவப்படாம கேளுங்கம்மா. அப்பா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 30 வருஷமா அவரோட பெத்தவங்கள பார்க்காம தானே இருக்காரு. இப்ப அவரு மனசுல அவங்கள பார்க்கலன்ற ஏக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவரை ஒரு தடவை அவங்க அப்பா அம்மாவை பார்க்க அனுப்புறதுல என்னமா பிரச்சனை வந்துட போகுது? மேடம், அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. ஒரு வாட்டி சார் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவரு சந்தோஷப்படுவார்ல. ஏய், உனக்கு நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதேன்னு. உன் கருத்தை இங்க யாரும் கேட்கல. நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. அதான பார்த்தேன். இந்த வீட்டுல தான் நியாயம் தர்மமே பேச முடியாது. சிலம்பம். ரேவதி, எனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்லியும் நீ இப்படி பேசுறேனா? அப்போ உனக்கு என்னோட வலியும் வேதனையும் புரியலன்னு தானே அர்த்தம்? இல்லம்மா, அப்பா மனசையும் புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ரேவதி, நீ வேற எந்த கண்டிஷன் போட்டிருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அது சிவனாண்டி, என்ன கல்யாணம் எப்படி பண்றீங்கன்னு பாக்கலான்னு சவால் விடுறியா? என்ன குளிர் விட்டு போச்சா உனக்கு? மேடம், இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இதை நிறுத்தி காட்டுறேன்னு எகத்தாளமா சொல்றாரு மேடம். ஏய், இந்த சாமுண்டீஸ்வரி பத்தி தெரிஞ்சும் தெனாவட்டா பேசிட்டு இருக்கியா? என் வீட்டு மாடு வயல்ல மேஞ்சா கூட அத பிடிச்சு கட்ட பயப்படுற ஊர் இது. என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துற தைரியம் உள்ள ஆளு இந்த உலகத்துல யாருமே இல்ல. யாருகிட்ட என்ன வார்த்தை விடுறோன்னு யோசிச்சு பேசு, புரியுதா? கல்யாணத்தை நிறுத்துறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு எவனாவது அந்த பக்கம் வந்தீங்க, சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதா? சூப்பர் மேடம், இதத்தான் எதிர்பார்த்தேன். என்னடா இது, இவங்க இவ்வளவு பேசி இந்த ஆள் சைலண்டா இருக்கான். தப்பாச்சு, இப்படியே விடக்கூடாது, எதனா டெவலப் பண்ணி விடணும். என்ன மேடம் வந்து நின்னது அமைதியாயிட்ட? எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ மேடமை பார்த்து பயந்துட்ட. உனக்குள்ள பீதி அதிகமாயிருச்சு. உன் கண்ணில் பயம் தெரியுது பாரு, அதனால்தான் உன்னால சவடாலா பேச முடியல. அதுதான் எங்க மேடமோட பவர். இப்போ தெரிஞ்சுக்க. மேடம், உங்களை பார்த்து ரொம்ப பயன்ட்டாரு மேடம். அந்த பயம் இருக்கட்டும். இவர் தப்பி தவறி மண்டபம் பக்கம்லாம் வந்துடாத. மேடம் கிட்ட கண்ணு இருக்கு, எடுத்து டும்னு சுட்டுருவாங்க. நல்ல காரியம் நடக்கும் போது இந்த மாதிரி அபசகுணம்லாம் வேண்டான்னு பாக்குறோம். அவன் சொன்னது கேட்டுச்சுல்ல சிவனாண்டி? இவ்ளோ நேரம் அமைதியா இருந்தல்ல,
இனிமேலும் இப்படியே அமைதியா இருந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. இந்த பயம்தான் உன் உசுரை காப்பாத்தும். சாமுண்டீஸ்வரி என்ன என்ன போனா போதுன்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கு பயம்? இல்ல யார பார்த்து பயம் கேக்குறேன். இந்த சிவனாண்டி அப்படிலாம் பயப்படுற ஆள் கிடையாது. இந்த பார், இப்ப சொல்றேன். ஏதோ 2 பேரும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அது நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். ரேவதி, அம்மா இங்க வா. போச்சு, இன்னைக்கு ரேவதி நல்லா அடி வாங்க போறா. அதான் அத்தை பக்கத்துல கூப்பிடுறாங்க. சொல்லுமா. நான் உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். என்ன அத்தை பொசுக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க? நிஜமாதான் சொல்றீங்களாமா? என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா? ஆமா ரேவதி, நான் ஒத்துக்கிறேன். அம்மா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அத்தை என்ன இப்படி பண்ணிட்டாங்க? பெரிய வெடி வெடிக்குன்னு பார்த்தா புஸ்வானமா போச்சே. என் பொண்ணுங்க எல்லாரும் வற்புறுத்தி கேட்டதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரேவதி, நான் போடுற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். அது என்ன கண்டிஷன்? உன் கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் இவரு அவர் அப்பா அம்மாவை பார்க்க போகணும். அதுவும் ஒரே ஒரு நாள் தான். பார்த்துட்டு உடனே வந்துடணும். இது போதும்மா. அப்பாக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே சந்தோஷமா. கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிறேம்மா. மாப்பிள, அத்தை நீங்க உடனே நம்ம குடும்பத்துக்கு பழக்கமான கல்யாண தரகரை வர சொல்லுங்க. சரிங்க அத்தை. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நல்ல வரனா பார்க்க சொல்லுங்க. அதுக்கு என்ன, பேசா பண்ணிடுவோம். அம்மா, 30 வருஷத்துக்கு அப்புறமா எங்க அப்பா அம்மா பார்க்க போறேம்மா. அதுக்கு உனக்கு தாமா நன்றி சொல்லணும். என்னப்பா நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.